அர்த்த மண்டபம் என்பதே கிட்டத்தட்ட கருவறை போலதான் கருதப்படுகிறது. அதற்குள்ள இளையராஜா அவர்கள் தெரியாமல் உள்ள வந்துட்டாரு, ஜீயர்களோட சேர்ந்து உள்ள வந்துட்டாரு, அதனால நாங்கள் அவர் வந்து வெளியே போக சொன்னோம் அப்படின்னு கோவில் நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஜீயர்கள் தரப்புல யார் இந்த ஜூயரு? ஐயர் நமக்கு தெரியும், அது ஜூயரு இந்த ஐயரை விட உயர்ந்தவங்களாம், அதனால ஜூயர்னு வச்சுருக்காங்க. அவங்களாம் சைக்கிள் செயின் சோடா பாட்டிலாம் சுற்றக்கூடியவங்க. ஏற்கனவே வந்து ஆண்டாள் குறித்து தமிழாற்றுப்படையில் கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டார். ஒரு தமிழாற்றுப்படைங்கிறது பல்வேறு தமிழ் ஆளுமைகள் தமிழுக்காக உழைத்த இந்த 1000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய மேதைகளை, அதில் பெரியார் தவிர்த்துட்டு மேதைகளை வந்து அவர் வந்து ஒரு கட்டுரையாக படிச்சிருப்பார். அதில் ஆண்டாளை குறித்து பேசும்பொழுது கல்கத்தாவை பூர்வமாக கொண்ட சுபாஷ் சந்திர மாலிக் என்பவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் திருவரங்கத்தில் ஆண்டாள் தன்னுடைய இறுதி காலத்தில் தாசியாக இருந்தார், தாசினா அன்னைக்கு உயர்ந்த சொல்லு, இன்னைக்கு தவறான சொல்ல போயிடுச்சு, தாசியாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் என்று சுபாஷ் சந்திர மாலிக் குறிப்பிட்டார் என்று வைரமுத்து குறிப்பிடாரு. உடனே வைரமுத்து ஆண்டாளை தாசின்னு சொல்லிட்டாரு, ஆண்டாளை இழிவுபடுத்திட்டாரு என்று ஹெச் ராஜாவில் ஆரம்பித்து பல பேர் வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சாங்க. அப்போ அதே இந்த இந்த ஜூயர் இருக்கார் இல்லையா, ஜூயர், அந்த ஜூயர் என்ன பண்ணாப்புல, நாங்களும் பாட்டில் வீசுவோம், நாங்களும் வந்து சோடா பாட்டில் சுற்றுவோம், எங்களுக்கு சுத்தரியாதா அப்படின்னு சொல்லி ஆள் ஒரு 4 அடி இருப்பாப்புல ஆள். வைரமுத்து கிட்டத்தட்ட 6.2, இவர் வந்து சோடா பாட்டில் வைரமுத்து மேலே வீசுவோன்னு சொல்லி சொன்னாப்புல அந்த நேரத்தில். அப்படிப்பட்ட அந்த ஜூயர்கள் தான் இந்த